துணிச்சக்கார பயப்பிள்ளையா அப்படின்னு இப்போ ஒரு பேர் எடுப்பாங்க. துணிச்சக்கார பயப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துறீங்களா? அப்படியா? யார் அவங்க? நம்ம துளாராசிக்காரவங்க தான். உண்மையிலேயே துளாராசிக்கு இருக்கிற துணிச்சல் யாருக்குமே கிடையாது. அதாவது முதுகுல குத்திடுவான், இந்த வேலை கொண்டு முதுகுல குத்திடுறான். இந்த நிறைய பேர் அம்பு விடுவான். யாருமே நெஞ்சில விடமாட்டான் துளாராசிக்காரனை பார்த்தா. நல்லா கவனிச்சிங்க. நேருக்கு நேர் துளாராசிக்காரங்களை பார்த்து பேச மாட்டாங்க. நேருக்கு நேர் நெஞ்சில அவனுக்கு ஒரு புண்ணு நெஞ்சில விழுந்தா கூட விழுப்பு, அதுக்கு பேர் என்ன? வெற்றி. வெற்றி தான் நெஞ்சில வேல் குத்துறது, அதாவது இந்த அம்பு விடுறது. அந்த வெற்றி அவனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைப்பான் எதிரி. யாருக்கு? துளாராசிக்கு நெஞ்சில போய் அவனை குத்திட்டோம்னா அவனுக்கு வெற்றியில அவன் இறந்து போறான் அப்படின்ற பேர் கூட வந்துடக்கூடாது. இப்படி எதிரி நினைப்பான். பார்த்தீங்களா? எதிரியையே ரொம்ப மோசமா நினைக்க வைக்கிற அளவுக்கு துளாராசிக்காரங்க இவ்வளவு நல்லவங்களா இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? அவனுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு தானே உங்களை அவன் எதிர்க்கிறான். உங்களாலையும் மாத்திக்க முடியாது, அவனாலையும் மாற முடியாது. அதனாலதான் துளாராசிக்காரவங்களை எல்லாருமே முதுகுல குத்துவாங்க. வளர்த்து விட்டவர்கள் முதுகுல குத்துவாங்க, வளர்ந்தவர்கள் முதுகுல குத்துவாங்க. அதனாலதான் துளாராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா முதுகெல்லாம் புண்ணா இருக்கும். வெறும் அம்புதான், அன்பு அம்பு முதுகுல குத்தி வீணா போயிடும். இதான் துளாராசி. எப்படி? அன்பு எங்கெல்லாம் அதிகமா அன்பு வைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் முதுகுல குத்துவாங்க. அதெல்லாம் ஒரே விழுப்புண்ணா இருக்கும் பின்னாடி. யாரும் நெஞ்சில குத்த மாட்டான். இப்ப புரியுதா எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை இந்த துளாராசிக்காரர். அதனால சொன்னேன், துணிச்சல் மிக்க பேர் வழிகள். எல்லாத்திலையுமே இவ்வளவு விஷயத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி இவ்வளோ திறமையா அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சதுரங்க விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கே பல துளாராசிக்காரங்களை பார்த்தா பொறாமையா இருக்கும். என்னங்க, எனக்கு ஒரு வயிற்று வலி வந்தா நான் சுருண்டு படுத்துக்கிறேன். துளாராசிக்காரங்களுக்கு ஒரு வயிற்று வலி வந்ததுன்னா கண்டுக்காம அவங்க மாட்ட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போய் படுக்கிறாங்க. அப்படியே படுக்கிறவங்க 1 மணி நேரத்தில் எழுந்துடுறாங்க திரும்பி. ஏதாவது கடவுள் உங்களுக்கு மராக்கில் ஏதாவது சொல்லியிருக்காரா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. உங்க விதி உங்களை தூங்க விடாது. உங்க விதி உங்களை எப்படியாவது செயல்பட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். யாரும் ஒண்ணு சொல்லுவாங்கிறதுக்காக இல்ல, எவனும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு. துளாராசிக்காரங்கள்ட்ட மட்டும் போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. இந்த ரமணா படத்துல விஜயகாந்த் சார் நடிச்சிருப்பார். முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷன். இந்த படத்தெல்லாம் அடிக்கடி ஏன் எடுக்கிறேன்னா நிறைய பேர் நினைச்சுப்பீங்க, என்ன இவர் படத்துக்கு விமர்சனம் பண்றாரான்னு. இல்லை, ஒரு விஷயத்த டக்குன்னு சொன்னா புரியும். எங்க வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா, அப்பெல்லாம் படிக்கும்போது மனப்பாடம் ஏறாது. அப்போ அவர் சொல்லுவாரு, இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த கொஸ்டினை படிக்கான்னுவாரு. அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஸ்டின் படிப்போம். கொஸ்டின் ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா பாட்டு ஞாபகம் கொடுத்தோம், ஆன்சர் வந்துடும், பரீட்சையில பாஸ் பண்ணிடுவோம். எங்க வாத்தியார் ரொம்ப நல்ல வாத்தியார். அது மாதிரி சில பேர் தான் கிடைப்பாங்க, அது மாதிரிலாம் ஞாபகம் வச்சுப்போம். இதே தான் இப்ப நாங்க சொல்றோம். நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், பல வேதனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம், விடையே தெரியல. ஒரு பக்கம் விதி நம்மளை ரொம்ப தள்ளாட வைக்குது. போதுண்டா வாழ்க்கை அப்படின்னு பொறாம, பிரச்சனைகள், வேதனைகள், இதுல வேற நம்ம செஞ்ச உதவிகள் மறந்து போனவங்க, அவங்கள பார்த்தாலே வயிறு நமக்கு எரியும். ஏண்டா இம்புட்டு உதவி நான் பண்ணிருக்கிறேன், எல்லாத்தையும் மறந்து போயிட்டீங்களடா, ஏன்டா ஏன் முதுகுல குத்துறீங்க? தைரியம் இருந்தா நெஞ்சில குத்துறான். அப்படி கேட்கிற இடத்துல துளாராசி இருப்போம். புரியுதுங்களா? அப்ப இந்த ரமணா படத்தை ஏன் நான் திருப்பி கொண்டு வரேன்னா அதுக்குதான் இப்ப செய்தி வரேன். அதுல விஜயகாந்த் சார் சொல்லுவாரு, நம்ம ஒரு செய்தி செய்யறோம் அப்படின்னா யாருக்கிட்டையுமே போய் ஒண்ணு மட்டும் சொல்லக்கூடாது. என்னன்னு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பணம் எவ்வளோனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் இந்த துளாராசிக்காரவங்கள்ட்ட போய் நான் உங்களுக்கு அன்பானவன், பாசமானவன், நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா துளாராசி அடிமையாயிடுவாங்க. துளாராசிக்காரங்க வேலை முடிச்ச உடனே அந்த அவன் சொன்னவன் ஓடிடுவான், இருக்க மாட்டான். இந்த இடத்துல ஏமாந்துருவாங்க. என்னைக்குமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க துளாராசிக்காரங்க, உங்க விதி எந்த இடத்தில் விளையாட ஆரம்பிக்கும்னா அதிக இடத்தில் நம்பிக்கை துரோகத்தை பார்க்கும் போதெல்லாம் விதி விளையாட ஆரம்பிக்கும். ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, இன்னிலேருந்து யாரையுமே நம்பாதீங்க.
உங்களுக்கு அழகா ஒரு ஐடியா கொடுத்துறேன், எடுத்தோடனே முடிச்சிடுறேன். யாரையுமே நம்பாதீங்க. நம்பினா தானே சார் நம்பிக்கை துரோகம் வருது. நமக்கு ஆண்டவர் 2 கண்ணை முன்னாடி வச்சுட்டான், பின்னாடி வைக்கல. பின்னாடி வச்சிருந்தா கூட பின்னாடி எவன் குத்துவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம என்ன பண்றோம், ஒரு பிள்ளைய சோறு ஊட்டி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து அதை அனுப்பி விடுறோம். அது சுத்தி வந்து பின்னாடி குத்திடுது. இப்ப என்ன பண்றது? சுத்தி வரும்போது தெரியல, அது சுத்தி வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். முருகப்பெருமான் வந்து ஞானப்பழத்துக்காக உலகத்தை சுத்தி வரான்னு பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருந்த மாதிரி நம்ம இருந்துடுறோம். கடவுள் ஏன் கல்லானான் ஒரு பாட்டு வரும், கல்லாய் போன்ற மனிதர்களாலே. இந்த கல்லாய் போன்ற மனிதர்களை தான் நம்ம பக்கத்துல நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இதுதான் துளாராசியோட விதி. அதான் அங்க விதி வலிமையா இருக்கும். நன்றி கெட்ட உலகமடா இது அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி துளாராசி சொல்ல முடியும். நன்றி கெட்ட உலகமடா இது. நான் பேசின வார்த்தைக்கு, நான் சொன்ன செயலுக்கும், நான் உனக்கா உழைச்ச உழைப்புக்கும் என்னை ஏண்டா கண்ணீர்ல விடுறீங்க, கண் கலங்க வைக்கிறீங்க அப்படின்னு இந்த உலகத்தை பார்த்து உண்மையிலே துடிதுடிச்சு போவாங்க துளாராசிக்காரர்கள். அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது, அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை துடிதுடிச்சு போயிடுவாங்க, வெளிப்படுத்த தெரியாது. துளாராசிக்காரவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த நெஞ்சத்துல இருக்கக்கூடிய துணிவு தான் பல பேருடைய வெற்றியை உண்டாக்கும். முடியாதுங்கிற வார்த்தையே துளாராசி கிட்ட வராது. அந்த இடத்துல விதி விளையாடும், இவங்களை நடத்த விடாத ஒரு விஷயத்த பல முட்டுக்கட்ட போடும். ஆனா விதி அங்க வெல்வதற்கு உங்க மனமே துணைவாக இருக்கும். மனமே துணிவு. உங்களுக்கு நட்பு துணிவு இல்லை, நட்பு துணை கிடையாது, உங்கள் மனம்தான் துணைவு. எந்த அன்புக்கு உங்க மனம் இறங்குனதோ, எந்த அன்பை நீங்கள் வந்து எதிர்கொண்டீங்களோ அந்த அன்புக்காகவே பகையை கூட நட்பாக கருதி அதை நீங்க முன்னேறி வந்துடுவீங்க. அந்த அன்பு தான் உங்களுக்கு எல்லாமே. அதனாலதான் எனக்கு ஒரு எப்பயுமே பொதுவாக எம்மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்னு இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் எனக்கு துளாராசிக்காரங்க ஞாபகம் தான் வரும். முரட்டுக்கால படத்துல ரஜினிகாந்த் சார் பாடுவார் இல்லையா? இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் ஒவ்வொரு வரியும் துளாராசிக்காரங்களே எனக்கு உணர்த்தும். ஒவ்வொரு வரியும் அந்த பாட்டுல போய் பாருங்க. அவங்க மனசு தங்கம். போட்டின்னு வந்துட்டோம்னா அதை ஜெயிச்சு விட்டு தான் விடுவாங்க. கடன் கட்டுறது இல்லை, இஎம்ஐ கட்டுறது இல்லை, கடன் வாங்குறது இல்லை. துளாராசியை தட்டிக்க ஒருத்தன் வரணும், பிறந்துதான் வரணும். ஆனாலும் கரெக்டா இஎம்ஐ கட்டுவாங்க, கரெக்டா கிடக்கும். ஒரு கடன்காரன் கூட படியேறிடக்கூடாதுங்கிற எண்ணம் துளாராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பலன் நம்மளை கேட்டக்கூடாதுன்னு. எங்கேயும் தான் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு தெரியாது. உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு கரெக்டா நீங்க கேட்கிற காசை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடவுள். ஆனா அந்த கடவுளுக்கு நல்லா தெரியும் கரெக்டா தான் ஆனா கொடுப்பாரு, கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டார். அதான் விதி. கொஞ்சம் கூட கொடுத்தா அதுக்கு நீங்க வந்து கணக்கு எழுதிடுவீங்க. ஒரு மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போதும் 10,000 ரூபாய்க்கு பில்லு போடுவீங்க. 1 லட்சம் சம்பாதிக்கும் போது 1 லட்சத்துக்கும் பில்லு போடுவீங்க. நயா பைசா மிச்சம் இருக்காது. எப்பயுமே இந்த பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கோவில்கள் ஒரு கணக்கு ஒண்ணு போடுவாங்க. எல்லா கோயில்லையுமே கணக்கு போடும்போது பற்றாக்குறைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த வார்த்தை இல்லாம கோயில் கணக்கே வராது. மீதி இருப்புன்னு யாருமே போட மாட்டாங்க. அப்படி இருக்குன்னா 215 ரூபாய் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. 840 1000 ரூபாய் கூட இருக்காது. 50,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. 49,415 ரூபாய் செலவு பண்ணுன்னு போட்டு மீதி இருப்புன்னு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா 450,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. 50,645 ரூபாய் செலவுன்னு போட்டு 645 ரூபாய் கடனில் உள்ளதுன்னு போட்டிருப்பாங்க. இந்த கோயில் கணக்குல நிறைய கணக்குல பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஆனா அது மாதிரிலாம் கணக்கு எழுத தெரியாது துளாராசிக்கு. துளாராசியோட கணக்கு எப்படின்னா, உண்மையிலேயே 1 லட்சம் வாங்கும் போது 1,10,000 ரூபாய் தான் செலவாகும். 50,000 வாங்கும் போது 50,000 சில்லறை தான் செலவாகும். ஆனாலும் அதை சமாளிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் விதியை வெல்லக்கூடிய வழி. அதுக்கு உங்களுடைய எண்ணம் தான் காரணம். அந்த எண்ணத்தில் ஒரு உண்மை இருக்கும், அந்த எண்ணத்தில் ஒரு புனிதம் இருக்கும். அதனால உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு வீட்டுல துளாராசிக்காரவங்க இருந்தீங்கன்னா மற்றவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நீங்க வந்தா பேச்சை நிப்பாட்டிடுவாங்க. நீங்க வந்தா சில வார்த்தையை பேச மாட்டாங்க. நீங்க வந்தா சிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தை பேசிதான் சிரிப்பாங்க. உண்மையிலேயே துளாராசிக்கு அந்த பலம் உண்டு.
தராசு. துளாராசியோட சிம்பிளே தராசு தானே. அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் விதி வலியதுதான். அடிக்கடி அந்த விதியை வெற்றி கொண்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள், இருட்டில் இருக்கிற இந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்கள், பல பேரோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருட்டை நீங்கள் வெளிச்சமாக மாற்றக்கூடியவர்கள். ஆனா ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இதை மட்டும் நான் சொல்லிதான் ஆகணும். ஒரு பாட்டு முதல்ல சொன்னேன், பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்னு. ஆனா அதே துளாராசிக்காரங்களை பார்த்து நான் கிளைமாக்ஸ்ல ஒரு பாட்டு பாடுறது என்னன்னா, எல்லா இடத்துலயுமே நான் சொல்லுவேன், கர்ணன்னு ஒரு படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு பாட்டு ஒண்ணு வரும். நிறைய அம்பை வந்து விட்டு அவர் இது பண்ணும்போது அவர் கிருஷ்ண பரமாத்மா பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும். பாத்தீங்கன்னா கர்ணன் படம் பாருங்க. செஞ்சோத்து கடன் தேர்க்க, செஞ்சோத்து கடன் தீர்க்க, சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு பாருவார். துரியோதனும் நல்ல நண்பன் தான். ஆனா வேற வழி இல்லாம துரியோதனோட போய், ஏன்னா அந்த இடத்துல அன்பு யாருமே வைக்கலன்னு இவன்கிட்ட போய் வச்சு அந்த கர்ணன் வீழ்ந்து போவான். இந்த இடத்துல ஒரு வார்த்தை வரும், செஞ்சோத்து கடன் தீர்க்க வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு. இது உண்மையிலே துளாராசிக்கு அந்தந்த இடத்துல என்னன்னா, இவங்க மற்றவங்களுக்காகவே இவங்க கடன் போடுவாங்க, மற்றவங்களுக்காகவே இவங்க வந்து கெட்ட பேர் எடுத்துப்பாங்க, மற்றவங்களுக்காகவே இப்படி நிறைய இடத்துல தலை குனிஞ்சு நிற்பாங்க. ஆனா கடவுள் உங்களை காப்பாற்றுவார். விதி அந்த இடத்தில் வெற்றியை கொடுக்கும் உங்க நல்ல எண்ணத்திற்கு. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.